எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமி வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபஹோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், ஜோதிட பாரம்பரிய பாடல்களை மூலநூல் வழிகளே அந்த அடிப்படையில் என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர் திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன். ஜோதிடம் சொல்வதில் பல எளிய முறைகளெல்லாம் வந்துவிட்டன. ஒரு இரவில் கற்றுக்கொள்வது, ஒரு பகலில், ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு பட்சத்தில், ஒரு அயனத்தில், ஒரு ருதுவில், ஒரு வருடத்தில், இப்படி பல்வேறு விதமான முறைகளெல்லாம் வந்துவிட்டன. இவைகளெல்லாம் வரவேற்கத்தக்கது தான், கைத்தட்டல் பெற வேண்டியதுதான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வளர்ச்சியை நோக்கி ஜோதிடம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. RMS அஸ்ட்ரோ அகாடமி எப்படி பயணிக்கிறது? விதிகளுடன் சுருதிகளுடன் பயணிக்கிறது. என்னுடைய இரு குருநாதர்கள், ஒருவர் விதியை எனக்கு கொடுத்திருக்கிறார், இன்னொருவர் சுருதியை கொடுத்திருக்கிறார். அப்ப விதியும் சுருதியும் சேர்ந்து ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது உண்மையினுடைய அருகில் செல்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு ஜாதகம் வந்தது, அதை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல, ஜோதிடம் அல்ல. எடுத்து சொன்னோம் என்பது தானே ஜோதிடம். அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ஒரு ஜாதகர் வந்தார், அந்த ஜாதகருக்கு சில பலன்களை சொன்னோம். அவருக்கு 6ஆம் இடத்து திசை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ ஒன்று தான் சொன்னோம், சூரியன் பார்க்காத மறைவான இடத்திற்கு நீங்கள் மருத்துவம் செய்து கொண்டிருக்க வேண்டும், அது தேவைப்படும். அதனால் உங்கள் உடல் அழகு, மேனி அழகு தேய்பிரையை போல தேய்ந்து கொண்டிருக்கும், மனதும் உடலும் நசிந்து கொண்டிருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் உரிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இதற்கு உரிய பரிகாரம் மருத்துவரை நாடுவது, மருந்துகளை உட்கொள்வதுன்னு சொல்லி சில கோயில்களை சொன்னோம். ஏன் மறைவான இடத்திற்கு நாம் ஒரு நோயை சொன்னோம் அப்படின்னா, அதற்கு பாடல் இருக்கு. ஜாதகர் பிறந்த குறிப்பு சொல்றேன், கவனிங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி. ஜாதகர் பிறந்த தேதி 4/3/1994 அதிகாலை 2:30 மணி AM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்தில் மாந்தி, 2இல் புதன், 3இல் சூரியன், செவ்வாய், சனி பகவான், 4இல் சுக்கிரன், ரிஷபத்தில் கேது, துலாத்தில் குரு, விருச்சகத்தில் சந்திரன், ராகு. நவாம்சத்தில் துலா லக்னம், லக்னத்துக்கு 2இல் செவ்வாய், தனுசுல மாந்தி, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் கேது பகவான், மீனத்தில் சூரிய பகவான், மேசத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், சிம்மத்தில் ராகு பகவான், கன்னியில் சந்திர பகவானும் புதன் பகவானும். சந்திர அனுச நட்சத்திர 2ஆம் பாதத்தில் இருக்காங்க. சனி தசை 11 வருடம் இருந்திருக்கு. தற்பொழுது கேது தசை சூரிய புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம். லக்னத்தில் மாந்தி இருக்காங்க. லக்னாதிபதி செவ்வாய் 3ல் சூரியனுடனும் சனி பகவானுடன் இருக்காங்க. 3ஆம் இடம் என்பது போகஸ்தானம். ராகு நின்ற வீட்டதிபதி 3இல் இருக்கிறார். 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 12இல் இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. 6இல் நின்று கேது திசையை நடத்துகிறார். கேது சுக்கிரன் சாரம் வாங்கி இருக்கிறார். கேது வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கார். கேது வந்து சூரியன் சாரம். இந்த சூரியன், செவ்வாய், சனி பகவான் 3ல் இருக்கிறாங்க. சூரியன் நவாம்சத்தில் மீனத்தில் இருக்காங்க. சூரியன், செவ்வாய், சனி பகவான் 3ல் இருந்து பரிவர்த்தனை ஆகக்கூடிய சுக்கிரனை எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அப்படிங்கிறத வாசகர்கள் கவனிக்க வேண்டும். நவாம்சத்தில் சனி பகவான் சுக்கிரனை பார்க்கிறார். ராசியில் 12இல் சந்திரன், ராகு இருக்காங்க. பரிவர்த்தனை மூலியமா சுக்கிரன் துலாத்துக்கு வந்துருவாரு.
அப்ப சுக்கிரனுக்கு 2ல் சந்திரனும் ராகு இருக்கு. தசாநாதன் கேதுக்கு 6ல் சுக்கிரன் இருக்கிறார். அப்ப தசாநாதனுக்கு 6ல் சுக்கிரன் இருப்பதனாலும் தசாநாதன் கேது லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும் இந்த ரிஷபம் துலாம் இரண்டும் சுக்கிரனுடைய வீடாக வருவதனாலும் நாம் என்ன சொன்னோம்? மறைவான இடங்களில் மருத்துவம் தேவை என்று சொன்னோம். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இது சொன்னோம் என்றால், இங்குதான் பாடல்கள் ஜெயிக்கிறது. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கௌசிக சிந்தாமணி என்னும் தர்க்க ஜோதிடம். அதில் பாடல் 303. பகருவேன் இன்னினம் பண்டித கோசிகா இகழுமார் ஆறுன் உதயம் எய்துமே இகழுமாறான் உதயம் எய்துமே அள்ளும் செவ்வாய் அவன் முகம் பார்த்திடில் புகழும் லிங்கப் பெருவினங்களாம். இது பெண் ஜாதகம். இங்கே லிங்கப் பெருவினங்கள் அப்படிங்கிறத நம்ம பெண்ணுக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். பகருவேன் இன்னினம் பண்டிதன் கோசிகா, இது மாதிரி சொல்கிறேன். இகழுமார் ஆறான் உதயம் எய்துமே, 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கணும். அள்ளும் செவ்வாய் அவன் முகம் பார்த்திடில் புகழும் லிங்கப் பெருவினங்களாம். அப்போ 6 லக்னத்தில் இருந்து செவ்வாய் பார்க்கணும்னு இங்க சொல்றாங்க. அப்ப இங்க 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் தசாநாதனுக்கு 6ல் இருக்கிறார் கேதுக்கு. செவ்வாயை இவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேது பகவானை பார்க்கிறார். இதுதான் சூட்சமம். இது தவிர 12 விதிகள் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருகிறது. அதை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் சேர்ந்து பயனடையலாம். அப்போ 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். அவர் சூரியன் சாரம் வாங்கி இருக்கிறார். செவ்வாய் கேதுவை பார்க்கிறார். கேதுக்கு 6ல் சுக்கிரன் மறைகிறார். லக்னத்துக்கு 12ல் சந்திரன் மறைகிறார். நவாம்சத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சமசப்தமாக இருக்கிறார்கள். மேலும் தசாநாதனும் அந்த வீடு கொடுத்து வரும் நவாம்சத்தில் பலம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுல இன்னொரு பாட்டும் பொருந்தி வருது. ஆகுமே முக்கிரண்டு குடியோரை ஆகும் 7 குடியோரை வாகு செவ்வாய் வர்க்கமுடையவர் போகும் உதயத்தில் போயாகுவோன் புகவாகில் லிங்க விரணங்கள் காட்டுமே. லக்னத்துக்கு 2, 7 குடியவர்கள் செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இணைந்த லக்னத்தில் இருந்தால் ஜாதகருக்கு மறைவான இடங்களில் ரணம் தோன்றும். இவருக்கு லக்னத்துக்கு 7 கூடிய புதன் 2ல் இருக்காங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடன் இருந்திருக்காங்க. 2ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 303, 304 2 பாடல்களும் பொருந்தி வருகிறது. அப்போ ஒரு கிரகம் 6ல் நின்று திசை நடத்தினால் நோய் வரும். அப்ப அந்த நோய் உடலில் எந்த பாகத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், அதற்கு மருத்துவமா, அது என்னென்ன மருத்துவ முறைகள், வழிபாடா என்பதை கடித்து சொல்வதில் விதிகளும் ஒத்துழைக்கணும், சுருதிகளும் ஒத்துழைக்கணும். சுக்கிரன் சார்ந்ததனாலும் கேது சனி பகவான் சுக்கிரன் நவாம்சத்தில் சம்பந்தப்படுத்தி பார்த்ததனாலும் தசாநாதனுக்கு ராசியில கேதுக்கு 6ல் சுக்கிரன் இருந்ததனாலும் இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டதான மறைவான இடம். 8ஆம் இடம் என்பது இங்க தனுசு லக்னத்துக்கு கடகராசி. சந்திரனும் ராகுவும் 12ல் இருந்து 8ஆம் அதிபதியான சந்திரனும் ராகுவும், சந்திரன் தான் 8ஆம் அதிபதி, கூட ராகு சேர்ந்து தசாநாதன் கேதுவை பார்க்கிறார்கள். எனவே 8ஆம் இடம் என்பது மறைவான இடம், 6 என்பது நோய், சுக்கிரன் என்பது பிறப்புறுப்பு அல்லது மறைவான இடங்கள். அது சார்ந்த நோய்கள் வரும் என்று சொன்னோம். இது ஒரு நோய் மட்டும் இல்லை, பல நோய்கள் வந்திருக்கு. இது ஒரு பெண் ஜாதகம். எனவே இது எதை காட்டுகிறது என்றால், இது மாதிரி ஜாதகங்கள் வருகிற பொழுது, தசாபுத்திகள் வருகிற பொழுது நாம் அது சார்ந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜாதகரிடத்தில் அறிவுறுத்தலாம். தவறொன்றும் கிடையாது. திருமணம் பொருத்தம் பார்க்குறப்பவும் நாம் இதை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். எனவே சுருதிகளின் படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர்கள் வாக்கு பலித்து கொண்டே இருக்கிறது.
இப்போ பாருங்க, கோச்சார ரீதியாக சனி பகவான் கும்பத்திலேயே இருக்கிறார். இதுதான் கோச்சாரத்தினுடைய பலன் எடுக்கிறது. பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும், எங்களுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அந்த நேரத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் இது வருமா? வரவே வராது. ஏன் இவர்களுக்கு வந்தது? அங்கேதான் ஜோதிட விதிகளும் சுருதிகளும் பயில வேண்டும். அதை விரிவாக நாங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் வச்சிருக்கோம். இந்த ஜாதகர் நீண்ட ஆயுளுடனும் புகழுடனும் செல்வத்துடனும் இருப்பார். சிறிய ஒரு நோய் தான், அது சரி பண்ணிடலாம். அது மருத்துவத்துக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கார். 90% இந்த நோய் அவருக்கு குணமாகிவிட்டது. ஒரு 10% தான் சந்தேகத்துக்காக வந்தார். அந்த நோயும் முற்றிலுமாக உங்களுக்கு சரியாயிரும், கவலைப்படாதீங்க, இந்த சூரிய புத்தியில் நல்லாயிரும்னு சொன்னோம். மருத்துவரும் அதே தான் சொல்லியிருக்கிறார். நோய் வந்து தீர்வதற்கு ஜாதக கட்டத்தில் 9ஆம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும். இவருக்கு 9ஆம் அதிபதி பலமாக இருப்பதனாலும் குரு பகவான் பரிவர்த்தனை நாளில் இருப்பதனாலும் நோய் வந்தது, நோயிலிருந்து மீண்டார். இது ஒரு சிறிய நோய் தான், கவலைப்பட வேணான்னு சொன்னோம். மருத்துவரும் அதே தான் சொல்லியிருக்கிறார், நூல்களும் அதே தான் சொல்லியிருக்கிறது, கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னோம் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.